जांच ने 5 तरीके की चोरी पकड़ी है. போலி வாக்காளர்களை சேர்ப்பதன் மூலமாகவே பாஜக இங்கு தொடர் வெற்றி பெறுகிறது என்று ராகுல் காந்தி பத்திரிகையாளர் சந்திப்பில் தெரிவித்தது சர்ச்சையை கிளப்பியிருக்கும் நிலையில் சென்னை மாநகராட்சியில் போலி வாக்காளர்களால் தான் திமுக வெற்றி பெறுகிறது என்று திரு எடப்பாடி அவர்கள் குற்றம் சாட்டியிருக்கிறார். பாத்தீங்கன்னா சென்னை மாநகராட்சியில் இது ஆதாரத்தோட பேசுறேன். நீதிமன்றத்தில் கொடுத்து வாதாடி 27,779 பேர் நீக்கி இருக்கிறோம். நீங்க பேசலாமா? ஒரு தொகுதியில 27,779 எப்படி இந்த ஆட்சியில போலி வாக்காளர் சேர்க்கிறார் என்பதை மக்கள் உணர வேண்டும். மாநகராட்சி தேர்தலில் கள்ள ஓட்டு போட முயன்றவரை ஜெயக்குமார் அவர்களே பிடித்துக் கொடுத்தார். ஆர்கே நகர், பெரம்பூர் தொகுதிகளில் அதிமுகவின் முயற்சியால் போலி வாக்காளர்கள் நீக்கப்பட்டனர். ஆட்சியில் இருக்கும் திமுக தான் போலி வாக்காளர்களை சேர்ப்பதில் மும்மரமாக இருக்கிறது என்று எடப்பாடி அவர்கள் பேசியிருக்கிறார். அந்த சென்னை மாநகராட்சி தேர்தலில் கள்ள ஓட்டு போட முயன்ற ஒருவரை துரத்தி போய் எங்களுடைய முன்னாள் அமைச்சர் கழக அமைப்புச்சார் திரு ஜெயக்குமார் அவர்கள் பிடித்து காவலத்தில் ஒப்படைச்சோம். யாரு ஒப்படைச்சவங்கள கைது பண்ணி சிறையில் அடைக்கிறாங்க. கள்ள ஓட்டு போட்டு வெளியிட்டு பாஜகவுக்கு எதிராக தான் நடத்தப்போகும் ஒரு செய்தியாளர் சந்திப்புக்கு பிறகு நாட்டில் பூகம்பம் வெடிக்கும், அரசியலை தலைகீழாகிவிடும், பலரும் மன்னிப்பு கோர வேண்டியிருக்கும் என்றெல்லாம் வாய் ஜாலங்களை அள்ளிவிட்ட திரு ராகுல் காந்தி தற்போது சொந்த செலவில் சூனியம் வைத்துக் கொண்டது போல முழித்துக் கொண்டிருப்பதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. தேர்தல் ஆணையத்தின் மீது அடுக்கடுக்காக புகார்களை கூறிய ராகுல் காந்தியின் தலையில் ஓங்கி குட்டு வைத்திருக்கும் தேர்தல் ஆணையம் தங்கள் மீது ராகுல் காந்தி கூறிய புகார்களுக்கு ஆதாரம் எங்கே என்று கேட்டிருப்பதோடு ஆதாரங்களோடு ராகுல் காந்தி புகார்களை நிரூபிக்க வேண்டுமென்று சம்மன் அனுப்பியிருக்கிறது. இவிஎம் கருவியை அறிமுகம் செய்வதற்கு முன்பாக இந்தியாவில் அனைவரும் ஒரே நேரத்தில் வாக்குச்சீட்டு மூலமாக வாக்களித்தார்கள் எனவும், இப்போது தேர்தல்களோ மாதக்கணக்கில் நடக்கிறது, எதற்கு இத்தனை கட்டங்களாக தேர்தல்கள் நடத்த வேண்டும், அட்டவணைகளில் திடீரென மாற்றம் ஏற்படுகிறது, இவை அனைத்துமே தேர்தல் நடைமுறையை கட்டுப்படுத்தவே மேற்கொள்ளப்படுகிறது என்று ராகுல் காந்தி அவர்கள் தெரிவித்திருக்கிறார். अगर इलेक्शन कमीशन ने हमें डिजिटल डेटा दिया होता तो हम ये कार्रवाई पूरे देश में हर लोकसभा में हर विधानसभा में 15 मिनट में करके दिखा देते. கர்நாடகாவில் மத்திய பெங்களூரு நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மகாதேவபுர சட்டமன்ற தொகுதியை எடுத்துக்காட்டாக குறிப்பிட்டிருக்கும் ராகுல் காந்தி அங்கு 1 லட்சம் வாக்குகள் திருடப்பட்டிருப்பதாகவும், போலி வாக்காளர்கள், போலி மற்றும் இல்லாத முகவரிகள், செல்லாத புகைப்படங்கள், படிவம் 6 தவறான பயன்பாடு உள்ளிட்ட பல வகைகளில் வாக்கு திருட்டு நடப்பதாகவும் கூறியிருக்கிறார். மேலும் இந்திய தேர்தல் ஆணையத்திடம் 5 முக்கியமான கேள்விகளை எழுப்பிய ராகுல் காந்தி டிஜிட்டல் வாக்காளர் பட்டியலை வெளியிடுவதற்கு இந்திய தேர்தல் ஆணையம் மறுப்பது ஏன், வீடியோ ஆதாரங்களை அழிப்பது ஏன், வாக்காளர் பட்டியலில் மிகப்பெரிய மோசடியை இந்திய தேர்தல் ஆணையம் செய்வது ஏன், எங்கள் கேள்விகளுக்கு பதிலளிக்காமல் எதிர்க்கட்சிகளை மிரட்டுவது ஏன், தேர்தல் ஆணையம் பாஜகவின் ஏஜெண்டை போல செயல்படுவது ஏன் என்று 5 கேள்விகளை எழுப்பியிருந்தார். எல்லாவற்றிற்கும் மேலாக பாஜக அரசுக்கு எதிராக மக்கள் மனநிலை மாறவே மாறாதா, கருத்து கணிப்புகள் வேறு மாதிரி இருந்தாலும் தொடர்ந்து பாஜக வெற்றி பெற்று வருவது பலத்த சந்தேகத்தை கிளப்புவதாகவும் ராகுல் காந்தி தெரிவித்திருந்தார். சமீப காலமாகவே மிகுந்த மன அழுத்தத்தில் இருக்கும் ராகுல் காந்தி பாராளுமன்றத்தில் ஃபைட்டிங் என்பதற்கு பதிலாக உளறி கொட்டியதையும், வேறு பத்திரிகையாளர்கள் சந்திப்பில் அரசு அதிகாரிகளை மிரட்டும் தோரணையில் பேசி வருவதையும் மக்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். பாஜகவின் தொடர் வெற்றி குறித்து சந்தேகம் கொள்ளும் ராகுல் காந்தி அதற்கு முந்தைய காங்கிரஸ் அரசின் தொடர் வெற்றி குறித்தும் சந்தேகம் கொண்டிருக்கிறாரா? சுமார் 37 வருடங்கள் ஒரே ஆட்சியில் இருந்த காங்கிரஸ் மீது மக்களுக்கு எதிர்ப்பு கிளம்பவில்லை என அப்போது யாராவது பொறாமை வன்மம் காட்டினார்களா என்பது நமது கேள்வி. சர்வதேச அளவில் எந்தவித மாற்றங்களையும் உருவாக்காமல் இருந்த முன்னாள் பிரதமர் திரு மன்மோகன் சிங் அவர்கள் மீது மக்கள் அதிருப்தி இருந்ததா என்று ராகுல் காந்தி ஆராய்ச்சி செய்வாரா? காங்கிரஸ் வெற்றி பெற்று வரும் மாநிலங்களில் இதுபோன்ற கேள்வியோ இவிஎம் மீது சந்தேகமோ ராகுலுக்கு ஏன் தோன்றவில்லை என்பதையும் மக்கள் சிந்திக்க வேண்டும். இது மட்டுமல்லாமல் தேர்தல் ஆணையராக ஒற்றை மனிதராக சிறந்த பணியாற்றிய திரு TN சேஷன் அவர்கள் முன்னாள் பிரதமர் திரு நரசிம்மராவ் கூற்றுப்படி தேர்தல் தேதிகளை அறிவிக்கவில்லை என்பதால் தேர்தல் ஆணையத்திற்கு புதிய நியமனங்களை உருவாக்கி அதற்கான அரசியலமைப்பு சட்டங்களையே மாற்றி அமைத்து தேர்தல் ஆணையத்தை ஆட்சியின் கட்டுக்குள் கொண்டு வந்த காங்கிரஸ் கட்சியின் தலைவராக இருந்து கொண்டு கட்டுப்படுத்தப்பட்ட தேர்தல்கள் பற்றி ராகுல் காந்தி பேசுவது முறையானதா? அதற்கான ஆதாரம் ராகுலிடம் இருக்கிறதா என்பது ஒரு கேள்வி. क्यों नहीं देता? कारण क्या है?
தொடர்ச்சியாக தோல்விகளை சந்திப்பதால் என்ன செய்கிறோம் என்பதே தெரியாமல் ஏதோ ஒரு வேகத்தில் பொய், புரளி, கட்டுக்கதை, வன்மம், பொறாமை, சூழ்ச்சி என அனைத்தையும் ஒன்றாக கொட்டி கவிழ்த்து எதிரி நாடுகளுக்கு ஆதரவளிக்க ராகுல் காந்தி திட்டம் தீட்டுகிறாரா என்பதும் முக்கியமான கேள்வி. கடைசி 5 மாதங்களில்தான் மகாராஷ்டிராவில் அதிக வாக்காளர்கள் இணைக்கப்பட்டனர் என்று ராகுல் காந்தி குற்றம் சாட்டியிருந்தார். அது மட்டுமல்லாமல் பீகார் தேர்தலுக்காக நடக்கும் சிறப்பு வாக்காளர் பட்டியல் பணியை குறித்தும் எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டின. ஆனால் தேர்தல் நெருங்கும் போது வாக்காளர் பட்டியல் சரிபார்க்கப்படுவதும் புதிய வாக்காளர்கள் தங்களை இணைத்துக் கொள்வதும் இயல்பான ஒன்று என்பதை தேசிய கட்சி தலைவர் புரிந்து கொள்ளவில்லையா? தேர்தலுக்கு முன் வழங்கப்படும் வாக்காளர் பட்டியலை காங்கிரஸ் கட்சியின் பூத் ஏஜெண்டுகள் சரிபார்ப்பதில்லையா என்பது அடுத்த கேள்வி. மாலை வேளையில் வாக்களிப்பு நிறைவடையும் நேரத்தில்தான் அதிக வாக்களிப்பு நடப்பது என்பதும் அனைத்து மாநிலங்களிலும் இயல்பானதுதான். இவையெல்லாம் தேர்தல் பணியாளர்களுக்கே தெரிந்த விஷயம்தான் என்பதோடு அங்கும் பூத் ஏஜெண்டுகள் இருப்பார்கள் என்பதும் மக்களுக்கு தெரிந்ததே. தேர்தலுக்கு முன் வாக்காளர் பட்டியல் டிஜிட்டல் முறையில் கொடுக்கப்படுவது பாமர மக்களுக்கே தெரிந்திருந்தும் ராகுல் காந்தி அதை ஒரு கேள்வியாக எழுப்பியிருப்பது அவர் மனநிலை மீதான சந்தேகத்தை பலருக்கு ஏற்படுத்தியிருக்கிறது. தேர்தல் நடந்தபோது மகாதேவபுரா சட்டமன்ற தொகுதியில் மட்டும் பாஜக 1,00,000 வாக்குகளை திருடி பெரும் வெற்றி பெற்றதாக ராகுல் குற்றம் சாட்டியிருந்தார். இதே முறையை பயன்படுத்தி பாஜக கர்நாடக தேர்தலில் மொத்தமாக வெற்றி பெற்றிருக்க முடியாதா என்பதையும் மக்கள் நினைவில் கொள்ள வேண்டும். தேர்தல் குறித்த டிஜிட்டல் ஆதாரங்கள் எத்தனை நாள் பாதுகாக்கப்படும், எதற்காக, எத்தனை நாட்கள் கழித்து அவை அழிக்கப்படும் என்பதெல்லாம் ஒரு அதிகாரியிடம் கேட்டிருந்தால் கூட அவரே விளக்கியிருப்பார். இப்படி மொத்தமாக ஏதோ அறிவாளித்தனமாக கேள்வி கேட்கிறேன் என நினைத்துக்கொண்டு மனதின் வேதனையையும் ஆற்றாமையையும் கொட்டி வைத்திருக்கும் ராகுல் காந்தி எதிர்க்கட்சித் தலைவர் பொறுப்புக்கு பொருத்தமானவரா என்பதை காங்கிரஸ் கட்சிதான் இனி முடிவு செய்ய வேண்டும்.